வெல்கம் டு லீலாஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்லலாம் ஏதாவது பர்த்டே இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா நம்ம வீட்டில் கேசரி இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ என்னென்னா நிறைய இன்ஸ்டன்ட் மாவுலாம் வந்துருச்சு. அப்போதைக்கு வேணுங்கிறது எது வேணாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கிற மாதிரி. அதே மாதிரி கடைகள்லேயும் நிறைய ஸ்வீட்டெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. வீட்டில் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்றோன்னா நம்மளாம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோதான். அப்போது இன்றைக்கி சரி குலோப்ஜான் செஞ்சிடலான்ட்டு எம்டிஆர் குலோப்ஜான் மாவு தான் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளித்து அப்படியே பிசைஞ்சிட்ருக்கேன் பாருங்கள். இதுக்கு காய்ச்சி ஆறின பால் வேணாலும் சேர்த்திக்கலாம். நான் வெறும் தண்ணி தான் ஊற்றி பிணைஞ்சிருக்கேன். சரி நம்ம அதை அப்படியே பிணைஞ்சு எடுத்து அப்படியே மூடி வச்சாச்சு. இப்போ 2 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம். நீங்கள் 2 கப்புக்கு 2 கப்பு வேணாலும் தண்ணி ஊற்றிக்கலாம், இல்லாட்டி ஒரு 1.5 கப்பு தண்ணி ஊற்றினீங்கனாலும் போதும். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றினோம்னா நம்ம அப்படியே ஜீராவெல்லாம் அப்படியே உறிஞ்சிரும் குலோப்ஜான் இதில். அதனால் நான் கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் ஊற்றுவேன். பாருங்கள், தண்ணியெலாம் அளந்து ஊற்றியாச்சு. அடுப்பில் வச்சு அப்படியே அது கரைய ஆரம்பிச்சிருக்குது பற்ற சர்க்கரை. நீங்கள் இது கூட ஏலக்காய் கொஞ்சம் குங்குமப்பூ இருந்தாலும் போட்டுக்கலாம். நிறைய பேர்த்துக்கு அந்த மனம் பிடிக்க மாட்டேங்குது. பாருங்கள், சர்க்கரையில் கரைஞ்சி இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுக்கு இந்த கொதிக்கிறது தான் பக்குவம். ஒரு கொதி வந்தாலே போதும், அப்படியே இறக்கி வச்சிடலாம். நம்ம கொதிக்க விட்டோம்னா பாகு நம்ம முருகி போயிடும். அதை அப்படியே ஆறக்காக எடுத்து வச்சிட்டோம். இப்போ குலோப்ஜான் மாவு உருண்டை பிடிச்சிடலாம். அது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் தொட்டுக்கிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து கொஞ்சமாக லைட்டாக அழுத்தின மாதிரி பிணைஞ்சிட்டு கொஞ்சம் ரிலீஸாக தேய்ச்சிங்கன்னா நல்லா உருண்டை சூப்பராக வந்துடும். அது வெடிப்பே வராது. அந்த மாதிரி தேய்ச்சி பாருங்கள். இப்போ பாருங்கள், இருக்கிற மாவெல்லாம் உருண்டை பிடிச்சிட்ருக்கோம். பாருங்கள், உருண்டையெல்லாம் முடிச்சு எடுத்து வச்சிட்டோம். அப்புறம் சரி நீ ஆயிலில் ஃப்ரை பண்ணிடலான்ட்டு இப்போ கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு நீ சிம்மில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 போட்டு பொரித்து பார்த்தோம். பாருங்கள், சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி பொரிச்சிங்கன்னா தான் உள்ளே இருக்கிற மாவில் நல்லா வேகு. இப்போ பாருங்கள், 2 நல்லா பொரிஞ்சிருச்சு. சரி நீ 4-5 ஒட்டுக்கா போட்டுக்கலான்ட்டு அப்படியே எடுத்து உள்ளே போட்டு லைட்டாக இந்த மாதிரி ஊட்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா தான் வெடிக்காமல் இருக்குது. இல்லைன்னா அப்படியே விட்டிங்கன்னா வெடிக்க ஆரம்பிச்சிரு. பாருங்கள், லைட்டாக அப்படியே கலர் மாறிட்டு வருது. சிம்லேயே வச்சு இதே மாதிரி அப்படியே எல்லாமே இதே மாதிரி பொரிச்சிடுங்க. எல்லாம் ஒரே மாதிரி வரும். பாருங்கள், நான் இந்த கலர் வந்தோடனே எடுத்துருவேன். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரே மாதிரி கலர் வரும்போது அப்படியே எடுத்துடலாம். ஆனால் இது சுட்டு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகு. நான் ஒரே மாதிரி அதே கலர் வர்ற மாதிரி எடுத்து அப்படியே வச்சிட்டேன். பாருங்கள், இதையெல்லாம் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இனி நம்ம அப்படியே அந்த ஜீரா காய்ச்சி வச்சதை அப்படியே ஊற்றிடலாம். பாருங்கள், நான் 2 பாத்திரத்தில் போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுருந்தேன். இப்போ பாக்கி இருக்கிறது இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஒரு 2 மணி நேரம் அப்படியே வச்சுருந்துட்டு அப்புறம் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா குலோப்ஜான் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.